ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. ஒரு ஆரோக்கியமான செரிமான மண்டலம் நம்முடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நம்ம பெரும்பாலான மக்கள் வெளிப்புற தோற்றத்தில் அதிக கவனம் செலுத்துவாங்க, உடல் எடை போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா நம்ம உடல் உள்ளுறுப்புகளுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுப்பதில்லை. அதுலயும் உங்களுடைய குடலின் ஆரோக்கியம் தான் உங்க உடலை பல இடங்கள்ல பாதிக்குது. நம்ம குடல் நன்றாக இயங்குகிறது என்பதற்கான பல்வேறு அறிகுறிகளை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. நம்ம செரிமான மண்டலத்திற்கும் நம்ம ஆற்றல் அளவிற்கும் தொடர்பு உண்டு. நம்ம செரிமான மண்டலம் சிறப்பா இயங்கினால் நம்ம உடல் ஊட்டச்சத்துக்களை, உணவை நன்றாக உறிஞ்சும். குறிப்பா கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதங்களை உறிஞ்சும். இதெல்லாம் ஆற்றலா மாறும். இந்த ஆற்றல் தான் நம்ம உடல் இயங்குவதற்கு முக்கிய தேவை. உங்களால உங்களுடைய உடலின் இயற்கை பசியை உணர முடிந்தால், உங்களுக்கு வயிறு நிறைந்த உணர்வு இல்லாம பசியை நல்லா உணர முடிந்தால், உங்க உடல்ல செரிமானத்திற்கு தேவையான ஹெர்லின், லெப்டின் போன்ற செரிமான ஹார்மோன்கள் நன்றாக சுரக்கிறது என்பதற்கான அறிகுறி. நம்ம உணவு உண்ட பிறகு இயற்கையாகவே சில மணி நேரங்களுக்கு அப்புறம் பசி எடுக்க வேண்டும். மலச்சிக்கல் ஏற்பட்டா பல்வேறு சிக்கல்களை அது உண்டாக்கும். நம்ம குடல் ஆரோக்கியமா இயங்கினால் அது ஒரு ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தின் அறிகுறி. உங்களால இலகுவா எளிதா தினமும் மலம் கழிக்க முடிகிறது என்றால், அதுவும் தினமும் இருமுறை மலம் கழிக்க முடிகிறது என்றால் உங்களுடைய செரிமான மண்டலம் சிறப்பாக செயல்படுகிறது என அர்த்தம். உங்களுடைய செரிமான மண்டலம் சிறப்பான முறையில் செயல்பட்டா உங்க சரும ஆரோக்கியம் பாதுகாப்பா இருக்கும். இதனால உங்க சருமம் பொலிவா இருக்கும். குடல் குறிப்பிட்ட அளவு சமநிலையை ஏற்படுத்தி உங்க உடல்ல கழிவு சேராம தடுக்குது. உங்களுக்கு வயிறு உப்பியது போன்ற உணர்வு ஏற்பட்டாலோ, சாப்பிட்ட பின் வயிற்றில் வலி ஏற்பட்டாலோ அதற்கு காரணம் செரிமான மண்டலம் சமநிலையாக இருக்காதது. செரிமான மண்டலம் உணவை ஏற்காமல் இருக்கிறது, குடல் வீக்கம் போன்றவை ஏற்படுகிறது என அர்த்தம். ஒரு ஆரோக்கியமான செரிமான மண்டலம் உங்களுடைய மனநிலையை நேர்மறையாக வைத்திருக்கிறது. உங்களுக்கு செரிமானம் சிறப்பாக இருந்தால் உங்களுடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களின் உற்பத்தி சிறப்பா இருக்கும். குறிப்பா செரடோனின் சுரப்பு நல்லா இருக்கும். இது நம்ம உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய ஹார்மோன். உங்களுடைய செரிமான மண்டலம் ஆரோக்கியமா இருந்தா உங்களுக்கு இனிப்பு சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றாது. உங்க குடல்ல நுண்ணுயிர்களின் அளவு சமமாயிருக்கும். இது உங்க இரத்த சர்க்கரை அளவு முறைப்படுத்தும். உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தும். உங்க குடல் நீங்க உட்கொள்ளக்கூடிய உணவை முறையா செரிக்கவில்லை என்றால் அது கெட்ட நாற்றத்தை உருவாக்கும். இதனால உங்க வாயில கெட்ட நாற்றம் வரும். ஒரு சிறப்பான செரிமான மண்டலம் கெட்ட நாற்றத்தை ஏற்படுத்தாது. உங்க உடல்ல கழிவுகள் ஏற்படாம தடுக்கும். இதனால உங்க வாயிலிருந்து கெட்ட நாற்றம் ஏற்படாம இருக்கும். ஒரு ஆரோக்கியமான செரிமான மண்டலம் பல்வேறு வகையான உணவுகளையும் நீங்க எடுத்துக்கொள்ள வழிவகுக்கும். இது அலர்ஜியை ஏற்படுத்தாது, உணவு ஏற்காமையை ஏற்படுத்தாது, வேறு உபாதைகளை ஏற்படுத்தாது. பால், குளூட்டன், அதிக நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் என உங்க செரிமான மண்டலம் எதை சாப்பிட்டாலும் அதை எடுத்துக்கொள்ளும். இதனால நீங்க பல்வேறு வித்தியாசமான உணவுகளை ருசிக்கலாம். உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் 70% உங்க குடலில் தான் உள்ளது. ஆரோக்கியமான செரிமான மண்டலம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். அதனால எப்பொழுதுமே நம்முடைய செரிமான மண்டலம், குடல் பாதை ஆரோக்கியமாயிருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதுவே நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது.